போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னேடா. கேட்டீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. நீ சொன்ன என் தம்பி விஜய்னு சொன்னல, வாய் நிறைய என் கூட கூட்டணிக்கு வர போறான் அப்படின்னு சொன்னல, சாட்டை தருவுற இப்ப வருவாரு வீடியோ போட்டான்ல. இந்த திமுக என்னென்ன ஜால்ரா போட்டானுங்க, என்னென்ன டிப்டி பண்ணானுங்க, என்னென்ன கிறுக்குதனம் பண்ணாங்க, எல்லாமே போட்டு உச்சநீதிமன்றம் போட்டு ஓட்ட உடம்பு உடைச்சிருச்சு. மேடையிலேயே அவர் தான் சொல்றாரு, இந்த மக்களே அறிவிச்சிட்டாங்க கூட்டணி நாங்க வைக்க போறோம். பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். சம்பந்தமே நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சிட்டாங்க. விஜய் ஃபேனா இருக்கலாம். இவங்க ஆர்வ கோளாறான அந்த விவகாரத்துல போயிட்டு இவனுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ண போக அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உதயநிதி உல்லாச பயணத்துக்கு துபாய் போனார்ல, அந்த மனுஷன் எதுக்கே வந்தாரு? எதுக்குமே நேரடியா களத்துக்கு வராத ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி நம்ம கட்சி தலைவர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு கட்சி தலைவர் பார்த்து பேசுறது சரியா இருக்கு. கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரும் துண்டகான முடியும் போய் தலைமறை வேண்டாம். இப்படி ஒரு கட்சியை இந்திய வரலாற்றிலேயே நாங்கள் எதுவும் பார்த்தது கிடையாது. உடனடியாக ஒரே நைட்ல எப்படிங்க ஒரு கிட்டத்தட்ட 30 பேருக்கு பிணக்கூறாய்வு பண்றீங்க? நம்ம ஆதவ அர்ஜுனாவை இவங்களை கைது பண்ணிருந்தா அப்புறம் ஒரு புரட்சி போராளி போய் பதுகினார்ல, எவனுமே தெரியல, அவன் எதுக்கு பதுகினானே தெரியல. நாங்க வந்து தோழர் திருமாவர்களுக்கு உரிய மரியாதை பார்க்கிறோம். ஆனா அவரு இப்படிப்பட்ட சீப்பான வேலை செய்வார்னு சத்தியமா நாங்க நினைச்சு கூட பார்க்கணும். நம்ம அண்ணன் சீமான் யார போய் பார்த்தாரு? சம்பந்தமே இல்லாம முக ஸ்டாலின் போய் பார்த்தாரு. என்னைக்கு அவங்க போய் பார்த்தாங்களோ அன்னையில இருந்து திமுக எதிர்ப்புன்றதை விட்டுட்டாங்க. சீமானுடைய வாக்குகளை பெரும்பான்மையாக பிரிப்பது டிவிக்கு. செங்கலம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். விஜய் அவருக்கு சாதகமாக தான் இப்போ உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல திமுக அரசாங்கம் தோல்வி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட விதகள் இயக்கத்தினுடைய அட்மின் ஏழுமலை அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கீங்களே, என்ன மேட்ரு? இல்ல ஜாலியானா நம்ம திமுகவை எப்பெல்லாம் வீழ்த்தப்படுகிறதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்ல. இல்ல இப்ப விஜய் அவர்கள் வந்து பனையூர் விட்டு வெளில வந்திருக்காரு. எதுக்காக வெளில வந்திருக்காரு ஒரு கேள்வி. ஆமா, நான் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் அவருக்கு சாதகமா வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது காரணம் வந்து பிஜேபி தான். அவர் பிஜேபி காலில் போய் விழுந்துட்டாரு, அமித்ஷாவுடைய போர்வையில போய் விழுந்துட்டாரு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல இது வந்து திமுகவினுடைய தோல்வின்னு சொல்லலாம். திமுகவுக்கு வந்து ஒரு கருப்பு நாள் அப்படின்னாக்க உச்சநீதிமன்றத்தில் அன்னைக்கு வந்த கேசஸ் தான். கிட்டத்தட்ட 4 சிபிஐ கேசஸ் அங்க உச்சநீதிமன்றம் வந்தது. 4லையுமே திமுகவுக்கு எதிரான அடிகள் தான் பலமா வந்துச்சு. அதனால திமுகவுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா கரூர் விவகாரம் இருக்குல்ல, இதுல வந்து இந்த திமுக போட்ட நாடகங்கள், இந்த திமுக என்னென்ன ஜால்ரா போட்டானுங்க, என்னென்ன அடிப்படி பண்ணானுங்க, என்னென்ன கிறுக்குதனம் பண்ணாங்க, எல்லாமே போட்டு உச்சநீதிமன்றம் போட்டு ஓட்ட உடம்பு உடைச்சிருச்சு. இதுல வந்து திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கு. ஆனா திமுக தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டது. இவங்க ஆர்வ கோளாறால அந்த விவகாரத்துல போயிட்டு இவனுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ண போக அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு கரூர் சம்பவம். அதனாலதான் இன்னைக்கு திமுக மேல மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது நமக்கே ஒருவேளை இவனுக்கு தொடர்பு இருக்குமோ, ஒருவேளை அவன் தான் இவனோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்துடும். அந்த மாதிரிதான் அவங்களோட வேலை. 41 உயிர், 41 கூட கிடையாது, 43. கரூர்ல 2 உயிர் இருந்திருக்கு. 43 உயிர் வந்து பலி போயிருக்கு. ஆளும் திமுக அரசு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்து வருத்தப்படாம ஐயோ போச்சு ஓகே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலா அவங்க வன்மத்தை பேசுறதுக்காக பேசக்கூடாது. இல்ல அவங்க அதுதான் பண்ண பார்த்தாங்க. இதுதான்டா சமயம், விஜயை ஒழிச்சு கட்டிடலாம், விஜய் மேல இருக்கிற தவறுகளை நாம அந்த இடத்துல போயிட்டு ஃபில் பண்ணலாம், அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டி தாவேக்காவை அடியோட அழிச்சிடலாம், அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம் அந்த எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு தான் இவங்க முடிவு பண்ணிட்டு அந்த ஃபாஸ்டா நடக்குது பாருங்க. எல்லாமே அந்த சரௌண்டிங்ல சுத்தி ஃபாஸ்டா நடக்குது. அங்க இறப்பு நடந்துகிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி போறாரு. சரி, செந்தில் பாலாஜி போறாருனாக்க பக்கத்து மாவட்டம், அவரு இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான். அவரு போறாரு, ஓகே. அன்பில் மகேஷ் எங்கிருந்து வந்தாரு? அது அன்பில் மகேஷோடைய மாவட்டமா? அல்லது அன்பில் மகேஷ் வந்து உள்துறை இலாக்காவுக்கு பொறுப்பு அமைச்சரா அல்லது காவல்துறையாக்கு பொறுப்பு அமைச்சரா? சம்பந்தமே நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சர் விஜய் ஃபேனா இருக்கலாம், விஜயோட ஃபேனா இருக்கலாம். அவரு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர், அவர் ஏன் விஜய் ஃபேனா இருப்பாரு? என்னங்க இருக்கு? அவரு சின்ன தளபதியோட ரசிகர் மன்ற தலைவர். உங்களுக்கு தெரியாது இல்ல? இவருடைய மாவட்டமும் இல்ல, அப்போ அவர் விஜய் ரசிகரும் இல்ல, அவர் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்டதும் கிடையாது, அவர் காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சரும் கிடையாது. உனக்கு நான் அங்க வேலை
நீ எதுக்கு அங்க போற? மக்கள் சரி போட பிரதிநிதி. இருக்குது. சரி மக்கள் பிரதிநிதி போட, அங்க போய் என்ன பண்ண நீ? ம். போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னேடா. கேட்டீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இருங்க, அது வந்து துக்ககரமான நிகழ்வு. ஆமா 41 பேர் இறந்துட்டாங்களா? ஆமா 43. இந்த மண்ணின் மைந்தர்கள், நம்ம சகோதரர்கள், நம்ம மாமா மச்சான், நம்ம அக்கா தங்கச்சி இறந்து போயிட்டாங்கல்ல. அங்க போய் உனக்கு நாங்க நடிக்க வேண்டியது கிடக்கு. அப்ப நீ அரசியலாக்க அந்த இடத்துக்கு போனல, போனதோட நின்னையா? திடீர்னு பார்த்தா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ற, திடீர்னு பார்த்தாக்க ஒரு நபர் ஆணையம், அருணா ஜெகதீசன் மூலமா ஒரு நபர் ஆணையம் வந்து ஃபார்ம் பண்ற. எப்படிங்க இதெல்லாம் பண்ணலன்னா என்ன சொல்லிருப்பீங்க? திமுக அரசாங்கம் வந்து அவங்களுக்கு இது நிர்வாகத்திறன் சொல்லிருப்பீங்க. சரி ஓகே, சரி இதை நீங்க பண்ணிட்டீங்க. உடனடியாக ஒரே நேரத்துல எப்படிங்க ஒரு கிட்டத்தட்ட 30 பேருக்கு பிணக்கூறாய்வு பண்றீங்க? எப்படி பண்ண முடியுது உங்களால? டாக்டர்ஸ் எப்படி கூட்டு வந்தீங்க? சரி, டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க? நாம சாதாரணமா ஒரு கற்பழிப்பு வழக்கோ அதுல இறந்து போயிட்டாங்க அல்லது வந்து கொலை செய்யப்பட்டாங்கன்னாக்க அவங்களுக்கு பிரேத பரிசோதனை பண்றதுக்கு இங்க இருந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அலைஞ்சிக்கிட்டு வரோம். இவங்க 30க்கும் மேற்பட்டவருக்கு ஒரே நைட்ல பிணக்கூறாய்வு பண்றாங்க. அத்தனை மருத்துவர்கள் எங்க இருந்து வந்தாங்க? யாரும் அவங்களை ரெடி பண்ணி கூட்டு வந்தா? அப்படி என்ன அவசரம்? ஏன் விடிஞ்சு பண்ணலாம்ல? அதுல என்ன அவ்வளவு அவசரம்? இங்க இருந்து மு.க. ஸ்டாலின் போறாரு. நாளைக்கு தான் சந்திக்க போறோம் முதல்ல மு.க. ஸ்டாலின் சொன்னாரா? இரவோடு இரவாக கிளம்பி போவதற்கு காரணம் தான் மக்கள் பிரதிநிதிங்க. சரிங்க, மக்கள் பிரதிநிதி. உதயநிதி உல்லாச பயணத்துக்கு துபாய் போனார்ல, அந்த மனுஷன் எதுக்கே வந்தாரு? ஆதாரம் எல்லாம் குற்றச்சாட்டு கூட. அவர் துபாயில தானே வந்தாரு. ஆமா துபாயில தான் இருந்தாரு. எதுக்கு வந்தாரு? மக்கள் பிரதிநிதிங்க. சரி எதுக்கு திரும்ப போனாரு? ஏன் திரும்ப போனாரு? செத்த இடத்துல இன்னும் ஈரம் கூட காயல, அவங்க கண்ணீர் கூட காயல. எதுக்கு நீ வந்த, எதுக்கு நீ போன? அப்போ என்ன நினைக்கிறேன்னாக்க, விஜய் அந்த இடத்துல ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை இவனுக்கு ஃபில் பண்ணணும். இதுதான் சமயம், விஜயை ஒழிச்சிடலாம், நாம தான் எல்லாம் பண்றோம்னு வச்சுட்டு இவங்க ஓவர் ஆக்டிங் பண்ண அது இவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எப்படா இவ்வளவு சீக்கிரம் நீங்க எல்லாம் பண்றீங்க? சரி, உங்க மேலேயே சந்தேகம் வருதானே? சரி, அதே மாதிரி ஒரு நபர் ஆணையம் சொன்னல, ஒரு கமிஷன் அமைக்கணும்னாக்க முதல்ல அரசாணை வெளியிடணும். அந்த அரசாணை அரசிதழில் வெளியிடணும். அரசிதழில் வெளியிட்ட பிறகுதான் அந்த ஆணையத்துக்கே பவர். இவங்க நைட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, காலையில அருணா ஜெகதீசன் போய் அங்க நேரடியா விசாரிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? அதுக்கான அரசாணை எங்க வந்தது? பதில் சொல்லுங்க. இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? இல்லங்க, நீங்க ப்ராப்பரா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில துப்பாக்கி சூடுக்கு ஒரு அரசாணை கொண்டு வந்தீங்கல்ல, இதே அருணா ஜெகதீசன் புடிச்சா கொண்டு வந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? ப்ராப்பரா பண்ண விஷயத்துக்கு நீங்க ஒண்ணும் பண்ணல. இருங்க, நீங்க துப்பாக்கி சூடுக்கு போனதால நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி வந்து அப்பயும் அருணா ஜெகதீசன் தலைமையில ஆணையத்தை வந்து அமைச்சாங்க. அவங்க ஒண்ணும் அடுத்த நாளே போய் கிளம்பி போய் விசாரிக்கலையே. அதான் இன்னொரு விஷயம், விசாரிக்கவே இல்லையே. இல்ல விசாரிச்சு அறிக்கையை யாருகிட்ட தாக்கல் பண்ணாங்க? யாருகிட்ட? திமுக அரசுகிட்ட தாக்கல் பண்ணி என்ன பண்ணாங்க? 5 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. திமுக என்ன பண்ணுச்சு? துப்பாக்கி சூட எவன் நடத்துறானோ அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்துச்சு. நடவடிக்கை பதவி உயர்வு என்னையாடிய? சரி ஓகே, இதான் நடவடிக்கை. ஸ்டாலின் அவருடைய கையாளர் ஆட்சியில இதுதான் நடவடிக்கை நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோங்க. மக்களுடைய நடவடிக்கை 2026 நீங்க தேர்தல் பாத்துங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரச்சனை இதை விட்டுருவோம். இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, அண்ணாமலை, அமித்ஷா இவங்க எல்லாம் திட்டமிட்டு தான் அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்களை உள்ள கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணாங்க. அமித்ஷாவுடைய காலில் போய் விஜய் போய் விழுந்துட்டாரு அப்படின்னு டிஎம்கே ஐடி விங் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுகவுடைய சில முக்கியமான அமைச்சர்மார்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது நரேட்டிவ் செட் பண்றது. இது திமுகவும் பென் நிறுவனம் சேர்ந்து நரேட்டிவ் செட் பண்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு உடச்சு பேசிடுமே, இதெல்லாம் மறைக்கிறதா இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன? எங்க தலைமையில தான் ஆட்சி, எங்க தலைமையில தான் தேர்தல் சந்திக்க போறோம், அடுத்தவங்களை முதல்வர் ஆகிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி ஆரம்பிச்சிட்டு வரல, ஆதவ் அர்ஜுனா உட்பட இதை பேசியிருக்காரா இல்லையா? அப்ப அவங்க அந்த நிலைப்பாடு தான் இருந்தாங்க. அப்போ இவங்கள்ட்ட ஒரு அரசியல் அனுபவம் மிக்க தலைமை பக்கத்துல இல்லாததால இப்ப கரூர்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடைபெற்றுச்சு. அதன் பிறகு விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரும் துண்டகான முடியும் போய் தலைமறைவாயிட்டாங்க. இப்படி ஒரு கட்சியை இந்திய வரலாற்றிலேயே நாங்கள் எதுவும் பார்த்தது கிடையாது. ஒரு பிரச்சனைனாக்க தலைவர் கூட கரங்கோத்து நிப்பானுங்க, இல்ல மக்கள் பக்கம் நிற்பானுங்க. இவனுக்கு ஆளுக்கு ஒரு முறையா துண்டை போத்திட்டு ஓடிவிட்டானுங்க. இப்படி ஒரு கட்சியை நாங்க பார்த்ததே கிடையாது. இது உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும். இதுக்காக விஜய்க்கு முட்டு கொடுக்குறோம் அந்த போய் இறங்க தேவை. ஆனா உண்மையை பேசணும்ல. அப்போ நீங்க அந்த மக்கள் பக்கம் நிக்காம போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுடைய பிம்பம் நொறுங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நாம இனிமே தனிச்சு நின்னாலாம் பருப்பு வேகாது. அப்போ இவங்க கூட்டணி என்ற முடிவுக்கு விஜயனுடைய மனது இறங்கி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எதற்காக விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் நடந்த உடனே மொத்த ஊடகங்களும், திமுகவுடைய மொத்த ஊடகங்களும் என்ன சொன்னுச்சு? முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம். விஜய் வந்து கொலகார பாவின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டானாங்களா இல்லையா? 41 உயிரை கொன்ற கொலைகாரன் போஸ்டர் அடிச்சு ஓட்டானுங்களா? யாரோடனா? திமுக ஓட்டனுச்சு.
அங்க ஒட்டுறவனை போய் கேட்டா யாரா உங்களை ஓட்ட சொன்னா திமுக வந்து ஓட்ட சொன்னாங்கப்பா அப்படின்னு அவன் உண்மையை சொல்லிட்டான், ஒத்துக்கிட்டான். திமுக மாட்டிக்கிச்சு. அப்போ விஜயை வந்து எல்லா ஊடகமும் எல்லா பக்கமும் சேர்ந்து அடிக்கும் போது அந்த கட்சியை அழிச்சலாம் நீங்க முடிவு பண்ணும் போது தான் எடப்பாடி பழனிசாமி சீனுக்குள்ள வராரு. இல்ல இப்ப கேள்வி அதுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க அதிமுகவுடைய நரேட்டிவ்க்குள்ள தமிழக வெற்றி கழகமும் அதிமுக கூட்டணி வைக்க போறாங்க நரேட்டிவ பெண் நிறுவனம் வைக்குதுன்னு சொன்னீங்க. அந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகம் உறுதிப்படுத்தவே இல்லை. அதுக்குள்ளேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடை ஏறி பேசுறாருன்னா பெண் நிறுவனம் இயக்குதா? இல்ல எடப்பாடி நீங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கல. இந்த நரேட்டிவ செட் பண்றது, அதாவது பாஜக அதிமுக கூட தாவேகா கூட்டணி வைக்க போகுது அதனாலதான் அவங்க பேசுறாங்கன்ற நரேட்டிவ செட் பண்ணதுதான் பெண்ணு. ஆனா எடப்பாடி பழனிசாமி எதுக்காக விஜய்க்கு அப்போ ஆதரவு தெரிவிச்சாருன்னா அவர் எழுப்புறது ஒரே கேள்வி தான். முதல்ல கேட்கும் போது எங்க விஜய் ஒன்னும் பாதிக்கப்பட்ட போய் பாக்கலையாமேன்னு தான் முதல்ல ஈவினிங் கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனாக்க ஒவ்வொருத்தவங்க ஒரு மனநிலையில இருப்பாங்கப்பா, அதனால இதெல்லாம் பெருசாக உடனே அவர் சிம்பிளா கடந்து போயிட்டாரு. விடிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சி சார்ந்தவங்க போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனாக்க இதுல எனக்கு ஏதோ சதி இருக்கிறதா எனக்கு தோணுது. எப்படிங்க எல்லாமே டக்கு டக்கு நடக்குது, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் கவனிச்சு சொல்றாரு. அது வரைக்குமே தாவேகா தரப்புல இருந்து தாவேகா கட்சிக்காரங்களும் அவனும் பேசல இதுல சதி இருக்கு, எங்களை மாட்டி விட்டாங்க, திமுக தான் சதி பண்ணிச்சு அவங்க கூட பேசல. அப்போ முதல் குரல் எடப்பாடி பழனிசாமி, அந்த திசை வழி போக்கையே மாத்தி விட்டது எடப்பாடி பழனிசாமி தான். அதன் பிறகுதான் திமுகவுக்கு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏன் தாவேகாவினர் உட்பட திமுக சதின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி நின்னுது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அப்ப குரல் கொடுக்கலனாக்க அந்த கட்சியை அப்படி தொடச்சி நசுக்கி தூக்கி போடுறது. அதுதான் கேட்கிறேன், என்ன காரணம்? ஏன் அதிமுகவால அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க முடியாதா? ஏன் விஜய் அவர்கள் கூட்டணி வந்தா அது கூட்டணிக்காக பேசுற முதல் விஷயம் மேடையில அவர் தான் சொல்றாரு இந்த மக்களே அறிவிச்சுட்டாங்க கூட்டணி நாங்க வைக்க போறோம். அது எப்ப நடந்துச்சு? விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சது எப்ப? மேடையில பேசுறது எப்ப? ஆதரவு தெரிவிச்சது எதற்கு? அதுதான் கேக்குறேன். ஆதரவு தெரிவிச்சது எதுக்குனாக்க ஒரு கட்சி கண்ணு முன்னாடி ஒரு ஜனநாயக கட்சி ஒண்ணு அழிக்கப்படுது, திமுக அந்த பாசிச சக்தி வந்து உள்ள புகுந்து அழிக்குதுன்னு போது அதை தடுக்கிறதுக்கு தான் இது குரல் கொடுத்தாரே தவிர கூட்டணி வச்சாதான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் எடப்பாடி பழனிசாமி இல்ல. திமுக வலுவான கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க, அதிமுக நம்பி பிஜேபி தவிர்த்து வேற யாரும் வரல, அதனால உங்களுக்கு கூட்டணி கட்சி வேணும்னு சொல்லி நீங்க திட்டமிட்டு ஏற்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல கூட்டணி வைக்காம ஜெயிச்ச ஒரே கட்சி எது சொல்லுங்க? எது? அதிமுக. அம்மையார் ஜெயல் 2 தடவை கூட்டணியே இல்லாமல் தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைத்து அதிமுக. அந்த வரலாறு வேற கட்சிக்கு இருக்கா? இல்ல. இது வரைக்கும் அரசியல் வரலாறுல திமுக தொடங்குனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரே ஒருத்தர் தனித்து நின்று இருக்கா? அதுதான் கேக்குறேன், அதுதான் சொல்றேன். தலைமைன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் சொல்றேன், அம்மையார் அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்குன்னா அது அவங்க பண்ணாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து தோத்து போயிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 11 தேர்தல தோத்து இருக்காரு. 2வது பிஜேபியோட கூட்டணிக்கு போறாரு. பாஜக தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பாஜக எதிர்க்கிறாங்க. 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அமித்ஷா கிட்ட நீங்க எப்ப வளைஞ்சு போய் நிக்கல? இதுல ஒரு முதல்ல வந்து ஒரு குற்றச்சாட்டு, இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து 10-11 தேர்தல தோத்துட்டாருன்னு கண்டினியூ எப்ப யார பார்த்தாலும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அது தவறு. அதான் உண்மை. முதல்ல அது தவறு. 2021 சட்டமன்ற தேர்தல் ஓகேங்களா, தோத்துட்டீங்க. 10 வருஷம் ஆட்சி நடத்தின அந்த ஆன்டி இன்கம்ஸ் இருந்தும் கூட 65 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. சரி, அடுத்து வேற என்ன தேர்தல்? ஏங்க அதான் தோத்துட்டீங்க. சொல்லி ஒரு முதல் கேள்வி இல்ல 2021 சரி, முதல் தோல்வி. 2வது தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் தனித்து 2024 உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் அந்த இருக்குங்க, கட்சி ஒண்ணும் நிற்கலையே. முதல்ல அது வந்து எம்எல்ஏ எலெக்ஷனோ எம்பி எலெக்ஷன் கிடையாது. இன்னொன்னு அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 சொன்னீங்களே, அந்த 2024 தேர்தல்ல அது மாநிலத்துல இவங்க வேணுமா வேணாமன்ற ஆட்சி தேர்தல் கிடையாது, மத்தியில யார் வேணுமா வேண்டாமா என்ற தேர்தல். இதே பாஜக ஒருவேளை திமுக கூட கூட்டணி வச்சிருந்தா அதுவும் படுதோல்வி சந்திச்சிருக்கோம். அப்ப அந்த தேர்தல் இந்த கணக்குல சேர்த்தீங்கன்னா கூட ஓகே சேர்த்துங்க. அடுத்து இல்ல அதான் நீங்க பண்ணது அந்த தோல்வி சேர்த்துங்க சொல்றேன். இல்ல அந்த தோல்வி சேர்த்துங்க. 2 உள்ளாட்சி தேர்தல் அந்த முகத்தை பார்த்து போடுற எலெக்ஷன். ஏன்னா எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் ரெட்டை சின்னத்துல நின்று உள்ள தன்னிச்சையா சுயேட்சையா நின்னவர் ஜெயிச்சிருக்காரு. அது முகங்களை பார்த்து போடுறது. அடுத்து என்ன பெரிய தேர்தல்? 2019. அதான் என்ன பெரிய தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தல் 2019. 2019 நாடாளுமன்ற தேர்தல நீங்க தோத்துட்டீங்க. 2019 டிஎம்கே தான் வலிமை பெற்று வந்திருந்தாங்க. ஓகே, 3 அடுத்த தேர்தல். அதான் 3 தான் பெரிய தேர்தல். சரி, மத்ததெல்லாம் இடைத்தேர்தல், சின்ன சின்ன தேர்தல். இல்ல இடைத்தேர்தல் அது வந்து ஒரு பெரிய மாஸ் எலெக்ஷனே கிடையாது. ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இதே பெண்ணகரத்துல அதிமுக ஜெயிச்சதுல, அதிமுக ஆளும் அதிகாரத்துல இருக்கும்போது அப்ப இடைத்தேர்தல் வந்து அந்த கணக்குல நீங்க சேர்த்துக்க முடியாது. சரி, இடைத்தேர்தல்லாம் நீங்க சேர்த்தீங்க, சின்ன சின்ன எலெக்ஷன் இப்படி சேர்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அந்த 10 ஆண்டு காலம் மொத்தம் 20 ஆண்டு காலம். அந்த 20 ஆண்டு காலத்துல நீ இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், எல்லா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் சேர்த்தீங்கன்னாக்க அப்ப கருணாநிதி குடும்பம் கிட்டத்தட்ட 100க்கு மேல தேர்தல் தோல்வின்னு சொல்லுவீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பரவாயில்ல. சரி, ரைட்.
இப்ப அந்த தேர்தல் வாதத்துக்குள்ள நீங்க போக சரி முடியாது. கூட்டணி அதுக்காக ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப Okay. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து புஷி ஆனந்த், அவரு விஜயோடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர். அடுத்து வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா, அவர் 8 வருஷம் திமுக வேலை பார்த்திருக்காரு. அப்புறம் விசிகால இருந்திருக்காரு. இப்ப இங்க வந்திருக்காரு. சிடி நிர்மல்குமார், அவர் ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு IAS அதிகாரி, அவரும் இங்க கட்சியில இருக்காங்க. இப்ப இவங்க யாருமே காணும்ல, இவங்களும் தலைமுறை இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன நோக்கம்? அது நோக்கம் என்பதை விட திமுக என்ன நினைச்சதோ அதை இவங்களே செய்து காட்டிட்டாங்க. யார் செஞ்சது? தாவேகா தரப்பே செஞ்சுட்டாங்க. என்ன திமுக திமுக என்ன நினைச்சதுன்னா தாவேகாவை ஒழிச்சிடணும்னு நினைச்சது, அதை இவங்களே பண்ணிட்டாங்க. என்னன்னாக்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தலைவனா என்ன முன்னாடி நிக்கணும். அப்ப எனக்காக நீ போராட முன்னாடி வந்தா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ முன்னாடி வந்து நின்னாதான் நான் உன்னை நம்புவேன். இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய நண்பர் விஜய் ரசிகராக இருந்தவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டாரு. போய் ஒரு கட்சியா இருந்து போயிட்டாரு. யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க. இல்ல யாரோ ஒருத்தங்கன்னு சொல்லக்கூடாது, அவரு எவ்வளவு தீவிரமா இருந்தாருன்னு சொல்லணும். அப்போ இதெல்லாம் ஏன் அவருக்கு தோணுதுனாக்க, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, உன்னை பார்க்க வந்த 41 பேர் செத்து கிடக்குறான், அவனை போய் பார்க்க கூட உங்களுக்கு வக்கு கிடையாது. சரி, விஜய் போனாதான் கூட்டம் கூடும், அதனால விஜய் போகல. 2ஆம் கட்ட தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்பதான் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இருங்க, குழு அமைக்கிறது இருக்கட்டும். இந்த 2ஆம் கட்ட தலைவர் எங்க போனாங்க? போய் பதுங்கிட்டானுங்கல்ல, அத்தனை பேரும் பதுங்கிட்டானுங்க. இல்லைங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போனா பிரச்சனை ஏதாவது வந்துரும், திமுக சாதகமா போயிடுமே, அவங்க அமைதியா இருக்காங்க. இப்போ அவங்க கட்சி சார்பா ஒரு குழு அமைச்சிருக்காங்க, புஷி ஆனந்த் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க, போய் பார்க்க போறாங்க. இது வந்து காலம் கடந்து செய்யும். எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் உடனே ரியாக்ட் பண்றது வேற, அது வேற. அப்போ இத்தனை நாள் தமிழக ஊடகங்கள் அத்தனுமே போய் பதுங்கிட்டானுங்க, பயந்தா ஒழுங்கின்னு திமுக கட்டமைத்த நரேட்டிவை இன்னைக்கு பரவலாக்கிட்டாங்கல்ல. இப்ப இதுக்கப்புறம் நீ போய் பார்த்தா என்ன? உச்ச நீதிமன்றம் வந்து அது ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா இங்க கட்டமைக்கப்பட்ட பிம்பம் விஜயின் மீதும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட அந்த பழி என்பது உண்மைதானே. இப்ப நானே சொல்றேங்க, விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருக்காங்க, அரசுகிட்ட எல்லாம் அனுமதி கேட்க கூடாதுங்க. இப்ப டிஜிபி கிட்ட, தமிழக டிஜிபி கிட்ட என்ன அனுமதி கேட்டிருந்தாரு விஜய்? நான் வந்து அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க போறேன், என்னுடைய ரசிகர்கள் கூடுவதற்கு தடை விதிக்கணும், நான் ஏர்போர்ட்ல இருந்து கரூர் போற வரைக்கும் எந்த ஒரு கிரீன் காரிடார், அந்த கிரீன் காரிடார் என்னன்னாக்க சிக்னல்ல கிரீன் மட்டும் தான் இருக்கணும், என் வண்டி எங்கேயுமே நிக்க கூடாது, நான் போய் மக்களை சந்திக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல 1 கிலோமீட்டருக்கு தாவேகா தொண்டர்களே வரக்கூடாது. இதெல்லாம் சாத்தியமா? இந்த அனுமதி ஏன் கேட்கற? நீ பாதிக்கப்பட்டவன் உன் கட்சி தொண்டை, நீ அனுமதி கேட்டு போய் சந்திக்கணும் அவசியமா என்ன? தடை போட்டா தடையை உடச்சிட்டு போ. அந்த அனுமதி அவங்களா கேட்கறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேங்கை வேலுக்கு நேரடியா போகல, கள்ளச்சாராயம் குடிச்சா இருந்தப்போ நேரடியா போகல, பரந்தூர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க, நேரடியா போகல. எதுக்குமே நேரடியா களத்துக்கு வராத ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பாலியல் குற்றத்துக்கு அதிமுக தான் போராட்டம் பண்ணாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா களத்துக்கு கட்சியோட தலைவர் வரவே இல்லை. அப்படி நம்ம கட்சி தலைவர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு கட்சி தலைவர் பார்த்து பேசுறது சரியா இருக்குமா? நான் இப்பயும் அதான் சொல்றேன், விஜய் போகலனாலும் பரவாயில்ல, 2ஆம் கட்ட தலைவர் எங்கடா போனதான் நான் கேட்கறேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி போகல, 2ஆம் கட்ட தலைவர் போனாங்களா இல்லையா? சிங்க அதிமுக மாணவர் அணி செயலாளராக சிங்க ராமச்சந்திரன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாடி மாணவர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆகி அன்னைக்கு 100க்கும் மேற்பட்டவர் வெளியில போனாங்க. அப்போ விருகை ரவி அவர் போராட்டம் பண்ணி மாவட்ட செயலாளர் அவரு வந்து போனாரு. சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமியே போய் யார் அந்த சார்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அது பத்திக்கிட்டு எரிஞ்சுது. சட்டசபையில கேள்வி எடுக்காரு எடப்பாடி பழனிசாமி, எங்க கேட்கணுமோ அங்க கேட்டிருக்காரு. அப்ப களத்துக்கு களத்துல இருக்கக்கூடிய போராளிகள் அனுப்பியிருக்காரு, அந்த அவருடைய தளபதிகள் அனுப்பியிருக்காரு. விஜய் என்ன பண்ணிருக்கணும்? நீ விஜய் போவே தேவையில்லைங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் போதல, போனா கூட்டம் கூடும், திரும்ப ஒரு அசம்பாவிதம் வந்தா மீண்டும் கெட்ட பேர். விஜய் போக வேண்டாம். புஷி ஆனந்த் ஏன் போல? ஆலோசனை ஏன் போல? புஷுக்கு ஒரு ஃபேன், சிடிஆர் நிர்மல்குமார் ஏன் போல? புஷி ஆனந்துக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. அந்த ஃபேன் பேஸ் இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டுல ஒரு சாகுனா கல்யாணத்துக்கு வந்தவனை கூட மறந்துடுவாங்க, ஆனா சாவுக்கு வந்தவனை யாருமே மறக்க மாட்டாங்க. என் துக்கத்துல எனக்கு தோல் கொடுத்து நின்னது நீதாண்டா அப்படின்னு அவங்க முன்னாடி தான் போய் நிப்பாங்க. இன்றைக்கு தாவேகா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கூட்டத்துக்கு கொடியை தூக்கிட்டு போறானா என்ன காரணம்? எனக்கு ஒரு இடர்பாடு வந்த போது நீ அதான் என் குரல் கொடுத்த, அதுக்கு நன்றி விசுவாசத்துக்காக உன் கூட்டத்துக்கு வந்திருக்கியா, அதுதான் சிம்பாலிக், அவ்வளவுதான். அப்போ அந்த துக்கத்துல இருக்கும்போது எவன் நிக்கிறானோ அவன் தான் தலைவன். ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை, இடர்பாடு வருதுன்னா அதை எதிர்த்து நிக்கிறவன் மட்டும் தான் தலைவன், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறவன் தலைவன். விஜய் போக தேவலைங்க, புஷி ஆனந்த் சிடி நிர்மூலம் ஏன் இவங்கெல்லாம் போகல? இதுதான் அரசியல் அனுபவமின்மை. இதுல திமுக என்ன பண்ணிருந்தா செம்மையா அப்ளை பண்ணாங்க. நான் எப்பவுமே திமுக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவேன். கத்துக்கிறது நிறைய இருக்கும், அது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர், அதை எவனாலையும் உடைக்க முடியாது. திமுகவை வேரோட புடுங்கி எரிய போறோம், வேரோட அழிக்க போறோம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை வலுவா அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதை வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சமூக நீதி தளத்தை வச்சிருக்காங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. திமுக என்ன பண்ணுச்சுனாக்க, இன்னாருக்கும் புஷி ஆனந்தையோ நிர்மல்குமாரையோ அல்லது நம்ம ஆதவ அர்ஜுனாவையோ இவங்களை கைது பண்ணிருந்தா அப்புறம் ஒரு புரட்சி போராளி போய் பதுகினார்ல, எவனுமே தெரியல, அவன் எதுக்கு பதுகினானே தெரியல. மணி அப்புறம் ராஜ்மோகன் மறந்துட்டீங்களே, இவனுக்கு 2 பேர் லிஸ்ட்லயே கிடையாது. ஏன்டா போய் பதவின்னு கேட்டா அவனும் பதில் சொல்லல, அவன் தலைமறை ஆயிட்டான்.
இவைகளெல்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா வெளியில வரும்போது ஏன் அப்படி கையை காட்டிட்டு வரும், புரட்சி போராளிகளா மாறிடுவாங்க. இவங்க வந்து வெளியில வந்து கையை காட்டி வந்து திமுக அரசினுடைய அராஜகம் ஒழிக, பாசிச திமுக ஒழிக, எங்களை எப்படி எல்லாம் உள்ள சித்திரவதை பண்ணாங்க தெரியுமா, இதற்கெல்லாம் பழி தீர்ப்போம் அப்படின்னு வந்து ஆவேசமா பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா திமுக சைலண்டா இருந்து இவனுங்க எல்லாம் பயந்தாங்குழிங்க தொடநடின்னு உடச்சு விட்டுருச்சா, அந்த வேலையை பார்த்ததா இல்லையா, அதுதான் திமுகன்றது. அப்படி இருந்தும் நம்ம ஆளு மப்டியில ஒரு 6 நாள் மாரேச சுத்தினாரு. ஆகாயத்துல போறாராம், திடீர்னு பார்த்தா வங்க கடலுக்குள்ள இருக்காராம், பிரைவேட் ஜெட்லயே சுத்துறாராம், அப்படிலாம் வந்துச்சு. ஆனா அந்த இடத்துல திமுக நினைச்சதை சாதிச்சிருச்சு. அவங்க தொடை நடிகைகள், மக்கள் பிரச்சனை ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்கன்றத இது நிரூபிடுச்சு. ஒருவேளை கைது பண்ணிருந்தா இவங்க எல்லாம் போராளியா மாறிட்டு போனாங்க. ஒருவேளை தாவேகா தரப்பு என்ன பண்ணிருக்கணும், விஜய் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கணும், யோ போங்கயா அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல போங்கயா அப்படின்னு துரத்தி விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு தாவேகா அவனுடைய பிம்பம் எப்படி இருக்கும், யோ என்னயா திமுக இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இவங்களையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டானுங்களே, விஜய்க்கு இன்னும் கெயினா வந்திருக்கும். இன்றைக்கு விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு தான், திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு தான். ஆனா மக்கள் மனதுல பதிய வைக்கப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் பற்றிய அந்த நினைப்பு என்றைக்குமே மாறாது. ஏன்னா நம்ம கண்ணால நம்ம பார்த்துட்டோம், உண்மையை சொல்லணும்ல. இப்போ அடுத்து அடாவடி அரசியல் திரும்ப வந்து கையில எடுத்திருக்காரு. நான் முறைச்சதுக்கு தான் அடிச்சேன், அது 4 தட்டு தான் தட்டினா அவன் ஒழுங்கா கூட தட்டல அப்படின்னு மேடையில் ஏறி பேசுறாரு. அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமா இப்போ சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது ஒரு பெண் பத்திரிகையாளர் பார்த்து கேட்குறாங்க, நீங்க எங்க அண்ணனை முறைச்சா கூட நான் உங்களை அடிப்போமா அப்படின்னு அவரு சொல்றாரு. அது வந்து விளையாட்டுக்கு சொன்னாலும் அது ஒரு மிரட்டும் துணி தான். அது ரைட்டுங்களா? இது எப்படி பாக்குறது? நம்ம முதல் விஷயம், தோழர் திருமா அவர்கள் நாங்க வந்து ஒரு ஸ்காலரா தான் பாக்குறோம். நாங்க வந்து தோழர் திருமா அவர்களுக்கு உரிய மரியாதை இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், அவர்களுக்காக போராடி குரல் கொடுப்பவர், அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஆனா அவரு இப்படிப்பட்ட சீப்பான வேலையை செய்வார்னு சத்தியமா நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஏன் அப்படின்னு சொல்றோம்னாக்க கிளியரா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, ஆதாரம் இருக்கு. முன்னாடி வண்டி போகுது, இவரோட வண்டி தான் அந்த வண்டியில இடிக்குது. இடிச்ச உடனே அவர் வந்து நார்மலா இப்போ உங்க வண்டியில் நான் இடிச்சாலும் என்ன கேட்பான், ஓ யாரா அவன், யாரா நீ, எதுக்குடா வந்து இடிச்சா அப்படின்னு வேகமா வருவேன். அண்ணே சாரிண்ணே தெரியாம போட்டுச்சுண்ணே சொன்ன, நீங்க என்ன பண்ணுவீங்க, சரிப்பா பாத்துப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பல. இவங்க என்ன பண்ணாங்க, பிலிபிலின்னு 10 பேர் வந்து அவனை அடிச்சு அவன் வண்டியை பிடிச்சி தள்ளி விட்டு, போலீஸ்காரங்க அங்க இருந்த போலீஸ்காரங்க அவனை இழுத்துட்டு போயிட்டு அந்த லாயரை பார் கன்சல்குள்ள உள்ள விட்டு கூட அங்கேயும் போய் அடிச்சிருக்காங்க. இந்த வேலையை திரும்ப ரசிக்கலாமா? ஒருவேளை இடிச்ச உடனே இவங்க வந்து அடிக்கிறாங்கனாக்க தோழர் திரும்ப இறங்கி இருக்க வேணாம், இறங்கி வந்து யோ நிறுத்தியா எதுக்கு அவன் அடிக்கிற, சாரி தம்பி தப்பு ஏமலாம். ஒருவேளை அவனுக்கு திரும்ப தான் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த வழக்கறிஞர் அனுப்புவோம், அண்ணே நீங்களானே சரிண்ணே சாரிண்ணே தப்பா பேசுன அவனே சொல்லிட்டு போயிருப்பான். தெரியாது, அவனுக்கும் தெரியாது திரும்பான்னு சொல்லிட்டு. என்னங்க நின்னு பாக்குறாரு, வீடியோ நாங்க ஃபுட்டேஜ் நாங்க விசிக்க நாங்க வந்து பரப்பிட்டு இருக்கோம். அவன் வரான், நின்னு பாக்குறான், அண்ணன் வரதை நோட் பண்றான், அப்புறம் ஸ்பீட் பிரேக் கிட்ட போய் பொறுமையா நிப்பாட்டுறான், அப்புறம் அண்ணனை பார்த்து கை காட்டி மிரட்டுறான். என்ன இவ்வளவு வந்து பண்ணிட்டு இல்ல, அதான் செம்ம கண்டென்ட் ரைட்டர்ல அவங்க எல்லாம் கூட்டு போய் தான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கும் திரைக்கதை வசனத்துக்கு. அப்போ நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, நாம நேரடியா பாக்குறோம். அவனுக்கும் தெரியாது, தெரிஞ்சதான் ஆனா சார்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா கூட, வேறு சமூகமா இருந்தா கூட நமக்குன்னு ஒரு மரியாதை நாம கொடுப்போம்ல. இப்போ திடீர்னு நான் வேறு சமூகம் இன்னொரு வேறு சமூக தலைவர் வராருனாக்க, ஐயா நீங்களா ஐயா சரிங்க அப்படின்னு அவனு போயிட்டே இருப்பேன். வீணா வம்புக்கெல்லாம் அவனை இழுக்க மாட்டான். அப்போ விசிக தொண்டர்கள் அவங்கள போய் தாக்கணும் உடனே திருமாவது வந்து தடுத்துருக்கும் அந்த இடத்துல, யோ நிறுத்துப்பா நம்ம மேலதான் தப்பு தம்பி சாரி முடிஞ்சிருக்கும். கொள்கையே அடங்குமாறு அத்துமீறுங்க, திமிரி எழுங்க. அப்ப இது கூட பண்ணலன்னா நீங்க அதுக்கு விளக்கம் வேற கொடுத்துட்டாரு அவரு. நீங்க உள்ள அதை பழையபடியே கொண்டு போய் சேர்க்க கூடாது. அதுல அதெல்லாம் விட சரி, சம்பவம் நடந்து போச்சு, வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும்ல. செங்கல்பட்டுல நான் அந்த கூட்டத்துல என்ன பேசுறீங்க, மேடையில ஏறிட்டு அத்தனை பேர் இருக்காங்க, மேடையில உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்க, நான் அதை அடிக்க கூட இல்ல, லேசா 4 தட்டு தான் தட்டினாங்க, இன்னும் நல்லா தட்டி இருக்கணும் அப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க, யோ நீ சரியா அடிக்கலடா, அடுத்த தடவை வரும்போது இன்னும் வேகமா போடுறா, இல்ல அருவாள் எடுத்து வெட்டுறான்னு சொல்ல வரீங்களா? அப்படி கிடையாது, நான் பேசினா கை தட்டுறாங்க அதுக்காக சொன்னது இல்ல அது கை தட்டுறாங்கன்னு சொன்னாலும் ஒரு தலைவனுக்கு உரிய பண்புகள். நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, தோழர் திருமா அவர்களை நான் வந்து ஒரு ஸ்காலரா தான் பாக்குறேன். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு போராடி வந்தோம்னு சொல்லிட்டு அவர் மேடையில் ஏறி பேசும்போது தொண்டை என்ன நினைப்பான், ஓ நம்ம தலைவர் முன்னாடி அடுத்த தடவை இன்னும் ஒரு 4 போடு சேர்த்து போட்டா நம்ம தலைவர் நம்மளை பாராட்டுவாரு அப்படின்னு தொண்டை நினைக்க மாட்டான். அப்ப நாம இப்படி அடிச்சா கூட எஃப்ஐஆர் வாங்கலையே, திருமா மீது கொடுத்த புகாரை வாங்கல, பார் கவுன்சிலர் புகார் கொடுத்தும் வாங்கல. அப்ப இவன் என்ன நினைப்பான், தொண்டை தலைவருக்காக எவனை வெட்டினா கூட நம்ம மேல கேஸ் போட மாட்டான்டான்ற ஒரு துணிச்சல் வந்துடும்ல. அதை திரும்பவும் சொல்லியிருக்காருல்ல, கேஸ் வாங்குங்க தப்பு இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன கேஸ் வேறங்க, போராட்டம் பண்ணி சமூகத்துக்காக வாங்க சொன்னாரு, நீங்க வேற வெட்டு குத்துக்கு எதிர்த்து போயிடுறீங்க. இல்ல அந்த இடத்துல ஆனா திரும்ப தவறாக வழி நடத்திட்டார் செங்கல்பட்டுல. அந்த பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜீவ்காந்தி பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பேரணியை நடத்தி காட்டிட்டாங்க. இது உண்மையாகவே திருமாவுக்கு தேவையில்லாத வேலை. திருமாவுக்கு தேவையில்லாத வேலை. பட் எங்க அண்ணன் சீமான் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறாரு. அது தேவையே இல்லை.
எப்படின்னாக்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு, என்ன மைண்ட் செட்ல இருக்காரு, என்ன பேசுறாரு, ஒரு புத்தி பேதலிச்சு போயிடுச்சானு தெரியல. விஜய் எப்ப கட்சி தொடங்கினாரோ, எப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள்னு சொன்னாரோ, அண்ணன் சீமான் அவர்கள் அப்பொழுதே ஆயிட்டார். அவருடைய வேலை என்ன பேசுறாரு, ஏது பேசுறாரு அவருக்கு தெரியல. இல்லைங்க, குடும்ப பிரச்சனை ஆயிடுன்றாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா எங்க அண்ணனை விமர்சனம் பண்றது எனக்கு ஒண்ணும் கிடையாது, இது குடும்ப சண்டையா மாறிட போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய விஜய் இவர் சீமான் அவர்கள் திராவிடத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திருமாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அடிப்படை பேசுறது வந்து தமிழர் என்ற அடிப்படையில அவர் பேசியிருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல ஆதரவு தெரிவிச்சிருக்க கூடாது அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்னா இப்போ திருமா அவர்களை ஏதோ வன்மத்தோடு யாராவது முறைக்கிறாங்கன்னாக்க, முறைச்சா நான் அடிப்பண்டான்னு சொன்னானாக்கா அது நியாயம். இவங்க போய் வம்படியா போய் சும்மா போனவனை வண்டி இடிச்சு அவனை வம்புக்கு இழுத்து அவனை போட்டு பொழந்துட்டு கேஸும் வாங்க மாட்டேங்க, கேஸும் ஃபைல் பண்ண மாட்டேங்கன்னா அவனுக்கு போய் நீ சப்போர்ட் கொடுக்கறனா அப்ப நீ எப்பேர் விட்டாரு? அப்போ இதுதான் நான் கேள்வி இருக்கும். எதுக்கு சீமானுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்கிறோம். அப்போ நீங்க வேற ஏதாவது பிரச்சனை அல்லது கொள்கை ரீதியாக திருமாவளவர்கள் அவர்களை இருந்து யாராவது தாக்குறாங்கன்னாக்க நீங்க போய் குரல் கொடுக்குறீங்கன்னா நியாயம், நாமளும் சேர்ந்து போய் குரல் கொடுப்போம். இப்ப திருமா அவர்களை வந்து பாஜக காரர்களோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தை சார்ந்தோ ஏதேனும் வம்படியா ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்கன்னா நீங்களும் கேள்வி கேட்பீங்க, நானும் யோ ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு நீங்களும் கேள்வி கேட்கணும். இவங்க வம்படியா இவங்க வம்புக்கு போயிட்டு இவங்க அடிச்சுட்டு இவங்களே எல்லா வேலையும் பார்த்து விட்டுட்டு அவனுக்கு போய் நீ சப்போர்ட் நிக்கிறனா அப்ப அயோக்கியனுக்கு துணை போற அயோக்கியன் நீ. அதுதான் சீமான் அவர்களுடைய பார்வை. நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அவரை. இந்த அரசியல் களத்துல சீமான் அவர்களுடைய பங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு பீட்டிமான வேலையை இப்ப மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்வார். நாம அதிமுக மாதிரி பேசாதீங்க, பிஜேபி மாதிரி பேசாதீங்க. இல்ல நான் ரொம்ப எளிமைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் மீது ரொம்ப மரியாதை. ஏன்னாக்க தமிழ் தேசிய அரசியலை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கு தெளிவான தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்கமாக நாம் தமிழ் இருக்குது. அதுல மறுப்பதற்கு அதிமுக மத்த எல்லாரும் மாறிட்டாங்க. நம்ம அதிமுக வந்து திராவிட கட்சி தான், இந்த பேர்ல தான் திராவிட கட்சி, ஆனால் ஒரு தமிழரால் ஆளப்படக்கூடிய ஒரு கட்சி. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு சுத்தமான தமிழ் மகன் ஒரு முதலமைச்சரா ஆயிருக்காரு, ஒரு பெரிய கட்சிக்கு தலைமை தாங்கியிருக்காருன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். அந்த விதத்துல அதை நீங்க திராவிட கட்சி லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது, அதிமுகவை தமிழ் தேசிய லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது. அவங்களுக்கு அண்ணா பார்வையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ப மாதிரி எல்லாரும் சமன்னு அவங்க போயிடுவாங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல இறுக்கமா புடிச்சிட்டு பேசுறாரு. அவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான், கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டை சீரழித்ததுன்னு பேசக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு என்னவா இருக்கு? இன்னைக்கு அவர் யாரை எதிரியாக சித்தரிக்கிறார், அவருடைய தொண்டர்களுக்கு யாரை எதிரியாக கற்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க விஜயை போட்டுதான் குதறிக்கிட்டு இருக்காங்க. அது எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க பாக்கணும்ல. அப்போ மூகா முத்துன்னு ஒருவருடைய இறப்பு நிகழ்வு. அவர் வந்து மிகப்பெரிய சமூக போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடிவெளியாக திகழ்ந்தவர், தமிழ் சினிமாவின் மணிமகுடம், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரு, எம்ஜிஆரை தோற்கடித்த நபர் மூகா முத்து. அப்பேற்பட்ட ஆளுமை. அந்த மூகா முத்துவினுடைய மறைவுக்கு ஆறுதல் சொல்வதற்கு மூகா முத்து பொண்டாட்டியை போய் பார்க்கல, மூகா முத்துனுடைய மகனை போய் பார்க்கல, மூகா முத்துனுடைய மருமகனையோ அப்பாவையோ அம்மாவையோ போய் பார்க்கல. நம்ம அண்ணன் சீமான் யாரை போய் பார்த்தாரு? சம்பந்தமே இல்லாம மூகா ஸ்டாலின் போய் பார்த்தாரு. யாரை கூட்டிட்டு போய் பார்த்தாரு? கருணாநிதி குடும்பத்தையே வண்டையா கிழிச்ச சாட்ட தரவனை கூட்டிட்டு போய் பார்த்தாரு. என்னைக்கு அவங்க போய் பார்த்தாங்களோ அன்னையில இருந்து திமுக எதிர்ப்புன்றதை விட்டுட்டாங்க. அன்னையில இருந்து விஜய் 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 யார் போட்டு கொதறிக்கிட்டு இருக்கா? திமுகவும் திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்களும் கொத்தடிமை கூட்டமும் தான் போட்டு கொதறிக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஆதரவாக விஜய் போட்டு கொதறுவது யாரு? சீமான் அவர்கள் இப்ப கொதறிட்டு இருக்காங்க. சாட்டை துருமுருகன், இடுமவனம் கார்த்திக் இவங்கெல்லாம் போட்டு கொதறிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்பது, கட்சி எதுக்காக ஆரம்பிச்ச? திமுக கிட்ட இருந்து மாற்றுமொழிக்காரர்கள் இருந்து இந்த தமிழ்நாட்டை மீட்க போறேன், நான் ஆள போறேன்னு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்க? நீ சொன்ன என் தம்பி விஜய்னு சொன்னல, வாய் நிறைய என் கூட கூட்டணிக்கு வர போறான் அப்படின்னு சொன்னல, சாட்டை தருவுற இப்ப வருவாரு வீடியோ போட்டான்ல. இன்னைக்கு நீங்க அவரை போட்டு ஏன் விமர்சிட்டு இருக்க? இன்னைக்கு நீ வாங்கின அந்த 8% ஓட்டு உன்னுடைய அங்கீகாரம் என்பதே விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்குன்னு நான் இன்னைக்கு சொல்றேன். அதை நீங்க எப்ப உணர்ந்துக்கீங்கன்னா 2026 தேர்தலுக்கு பிறகு இதே 8% வாக்க சீமான் அண்ணன் வாங்கினாருனாக்க அவரு சொந்த உழைப்புல சொந்த வாக்குன்னு ஒத்துக்குங்க. ஒருவேளை அந்த 8% 1%ஆவது குறைஞ்சதுன்னா அதற்கு முழுக்க காரணம் விஜய் ரசிகர்கள் தான். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, மைக்க கொஞ்சம் எடுக்கட்டுமா அப்படின்னு பாடினார் ஞாபகம் இருக்கா? அதுக்கு சாட்டை ஒரு வீடியோ போட்டார் ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு தான் சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச வீடியோ போட்டார் ஞாபகம் இருக்கா? அதான். அப்போ என்னைக்கு தமிழ் தேசியம் திராவிடம் எனது கண்கள் சொன்னாரோ அன்னைக்கே சீமான் வந்து இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, தந்தை பெரியாரை இவர் ஏற்றுக்கிட்டாரு, அப்ப பெரியார் எங்களுடைய எதிரி, அதனால ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு சீமான் வந்து விஜய போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீமானுடைய வாக்குகளை பெரும்பான்மையாக பிரிப்பது
டிவிக்கு. Right. நிச்சயமா உடைக்கும். அதனாலதான் இவ்வளவு வன்மம். அது மட்டும் இல்லாம மூகாமுத்து இறப்புக்கு எப்ப ஆறுதல் சொன்னாங்களோ, சிம்பிளா சொல்றேன், சாட்டை துரைமுருகன் சேனலை எடுத்துக்கிட்டு அதுல சாட்டை துரைமுருகன் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு முன்பு வரை என்ன வீடியோ போட்டார், சந்திப்புக்கு பின் என்ன வீடியோ போட்டார்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாம் தமிழர் முழுக்க திமுகவுக்காக வேலை செய்யணும். நீங்க கேட்கலாம், ஏங்க திமுக தானே பரம எதிரி, திமுகவை எதிர்த்து தானே இவ்வளவு நாள் வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, எதிரி எப்படிங்க திமுக சேர்த்து நீங்க கேட்கலாம். ராஜீவ்காந்தி சேர்க்கல, ராஜீவ்காந்தி பேசாத பேச்சா, கட்டுமரல்ல இருந்து சக்கர நாற்காலி சதிகாரன்னு பேசினது யாரு? ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி இப்ப திமுக என்ன பொறுப்புல இருக்காரு? மாணவரணி பொறுப்புல இருக்காரு. அப்ப திமுக எப்பவுமே எதிரிகளை தான் அரவணைக்கும். துரோகிகள் எல்லாம் பக்கத்துல சேர்த்துக்காது. திமுக கிட்ட பிடிச்சதே அதான், எதிரிகளை தான் சேர்த்துப்பாங்க. துரோகிகளையும் பக்கத்திலேயே வச்சுப்பாங்க, ஆனா போக்கஸ் கொடுக்க மாட்டாங்க, எதிரிகளை தான் சேர்த்துப்பாங்க. அதனால திமுக இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் என்னைக்கு 1967 இருந்து திமுக எதிர்ப்பு அரசியல் ஆரம்பிச்சதோ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு அரசியல் தான் நிலைநாட்டிருப்பதற்கு காரணமே இதான். எதிரிகளை அரவணைச்சுக்குவாங்க, துரோகிகளை பக்கத்துல வச்சுப்பாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு பதில் கொடுத்தீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரி போகுது, யாருக்கு சாதகமா போகுது அப்படின்னு. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. அரசியல் களத்துல கொஞ்சம் கூட சமரசமே இல்லாம ஒரு சேனல் இயங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடியவே முடியாது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்க சொல்லி ஏதோ ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்கோம். அந்த எந்த அழுத்தம் வந்தாலும் நாங்க சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்னு இயங்கக்கூடிய செங்களம் சேனலை தொடர்ந்து கவனிங்க. உங்களுக்கான பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தகவல்கள் எல்லாமே இந்த சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை ஷேர் பண்ணுங்க. எங்களோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.